இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி, கண்ணாடியில் பார்த்தால் என்ன தெரியும்? ஒரு வாலிபன் ஆண்டவரை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, என் எதிரி யார் என்று எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தான். லென்த் வருது இல்லையா? பாரத்தோடு ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், நன்றாக உறங்கு, நாளை காலை உன் எதிரி யார் என்று உனக்கு நான் காட்டப் போகிறேன். அவனும் மிக உற்சாகமாய் நன்றாக உறங்கி காலையில் எழுந்து ஜெபித்து கொண்டிருந்தான். ஆண்டவரே, உங்கள் டைம் வந்துடுச்சு, நீங்கள் சொன்னீங்க காலையில் உன் எதிரி யாருன்னு காட்ட போகிறேன்னு. ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டில் பெரிய கண்ணாடி இருக்கா? இருக்கு ஆண்டவர், பெரிய கண்ணாடி, அது முன்னாடி பார், உன் எதிரியை நீ காண்பாய். எவ்வளோ கண்ணாடிக்கு முன்னால் நம்ம எதிரி நம்ம முன்னால் வந்து நிற்க போகிறாருன்னு போய் பார்த்தா அவனுடைய ஃபுல் உருவம் அதில் தெரியுது. அப்போ அவன் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன ஆண்டவர், என்னுடைய உருவம் தான் அதில் தெரியுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எல்லா குறைகளையும் ஒவ்வொன்றாக எண்ணிப்பார். அவன் பார்க்குறான், நான் சோம்பேறியாக இருக்கேன், சுறுசுறுப்பாக இருப்பதில்லை, வேதத்தை சரியாக வாசிக்கிறது இல்லை, வேதத்தை தியானிக்கிறது இல்லை, இயேசுவின் வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிவதில்லை. இப்படியாக ஒவ்வொன்றாக அவன் நினைத்து நினைத்து பார்க்கிறான். இயேசு சொல்கிறார், இவையெல்லாம் தான் உனக்கு எதிரி, இவை எல்லாவற்றையும் நீ தூக்கி போடுவாயானால் என்னை முகமுகமாய் காண்பாய். எவ்வாறு கண்ணாடியிலே உன் முகத்தை காண்கிறாயோ அவ்வாறு உன் கண் முன்னால், உன் கண்ணுக்குள் இருக்கின்ற அந்த வெள்ளை கருப்பு முடியிலே நான் இருப்பேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், உன்னை என் கண்ணின் கருமணி போல காப்பேன் என்று. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்க்கும்போது ஷேவ் பண்ணுவாங்கல்ல, ஷேவ் பண்ணும்போது கண்ணாடியை பார்த்துக்கிட்டே பண்ணுவாங்க. அப்படி கண்ணாடியை சரியாக பார்த்து ஷேவ் பண்ணலாம், அங்கங்கே முடிகள் திட்டு திட்டாக தாடி இருக்கும். அது எப்படின்னா இலங்கை, பர்மா, இந்தோனேஷியா அது மாதிரி இருக்கும். எனவே கண்ணாடியை சரியாக பார்த்து நாம் சரியாக ஷேவ் பண்ணால் முகம் க்ளீனாக ஷேவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா பவுட்ரு போடுறதுக்கு கண்ணாடி பார்ப்பாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. எதுக்குன்னா அப்படி பவுட்ரு போடும்போது தான் எங்கெங்கே பவுட்ரு சரியாக இருக்குது இல்லைன்னு அப்படி சைடில் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, இப்போ போகலாம் அப்படின்னு. நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்குமான்னு பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்படி தான் எவ்வாறு ஒரு கண்ணாடி உங்களுக்கு முன்னாடி இருந்து கொண்டு இருக்கிறதை எல்லாம் சரியாக காட்டுகிறதோ அதே போன்றுதான் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையும் உங்களுக்கு முன்னாடி இருக்குமேயானால் அது தெளிவாக உங்களுக்கு படம் பிடித்து காண்பிக்கும். கண்ணாடி எப்படி ஒரு மனிதனுடைய ஃபுல் இமேஜை தெளிவாக காட்டுதோ அதே போல ஆண்டவரின் வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் உங்களுடைய இமேஜ் ஃபுல்லாக தலையிலிருந்து கால் வரை தெளிவாக காட்டும். உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் எனக்கு நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு 2 ட்ரிப்பு பாவம் செய்ய பெரிய வாய்ப்பு, பெரிய பாவம். அந்த பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசினார். பால், நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்கன்னு சாத்தான் என்ற பர்மிஷன் கேட்டுட்டான், வலை வெறிச்சிட்டான், நீ விழப்போற. அந்த பாவம் என்னை நோக்கி வரும் பொழுது நான் அந்த பாவத்திற்கு சொல்லுகிறேன், வேண்டாம். அந்த பாவம் சொல்கிறது, இல்லை நீ என்னை அனுபவிப்பாயானால் எவ்வளவு சுகமாக இருக்குன்னு தெரியுமா, நான் கூட இருந்தா உனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா. நான் சொன்னேன், வேண்டாம். எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு இன்பம், எவ்வளவு மதுரம் கொடுத்தாலும் நீ எனக்கு தேவையில்லை. உன் சந்தோஷம் சிறிது நேரம் மட்டுமே என்று
சொல்லி உதாசீனப்படுத்தி விட்டேன். நம் ஆண்டவரோடு பயணிக்கும் பொழுது நாம் யார் என்பதை எவ்வாறு கண்ணாடி காட்டி கொடுக்கிறதோ அதே போன்று ஆண்டவரின் வசனமும் உங்களுக்கு கண்ணாடி போல உங்களுக்கு காட்டி கொடுக்கும், எனக்கு காட்டி கொடுக்கும். இந்த கண்ணாடியை பார்த்து எங்கெல்லாம் ஷேவ் பண்ணலையோ ஷேவ் பண்ணுறோமோ, எங்கெல்லாம் பவுடர் போடலையோ பவுடர் போடுறோமோ, அதே போல ஆண்டவரின் வசனமும் உங்களை சரி செய்யும். உங்கள் வாழ்க்கை என்கிற பயணத்திலே எங்கெல்லாம் தவறு செய்கிறீர்கள், எங்கெல்லாம் பிழைகள் இருக்கிறது என்று அந்த வசனம் உங்களை திருத்தும். 1 கொரிந்தியர் 13:12 இவ்வாறு சொல்கிறது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்போ கண்ணாடியில் நீங்கள் பார்க்கறதெல்லாம் நிழலாட்டம் பார்க்குறீங்க, நிழலை போன்று பார்க்குறீங்க. ஆனால் இயேசுவை நம்பி பயணிப்பீர்களே ஆனால், இயேசு சொல்கிறதை கேட்டு பயணிப்பீர்களே ஆனால், நீங்களும் நானும் இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம் என்று வேதம் சொல்கிறது. முகமுகமாய் இயேசுவை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும் என்று தியானித்து பாருங்களேன். எவ்வளவு ஒரு இன்பமான நிகழ்வு அது. இயேசுவை பார்த்தா போதும் அப்படின்னு எத்தனையோ பேர் துடிக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தர். எப்படியாவது இயேசுவை முகமுகமாய் பார்க்க வேண்டும். தரிசனத்திலே சொற்பனத்திலே அல்ல, நேராக. எவ்வாறு ஒரு காதலன் காதலியை பார்க்கும் பொழுது இன்புற்று இருக்கிறானோ அதை விட பேரின்பம். ஏன்னா காதலி கூட செத்து போயிடுவா, மண்ணுக்கு போயிடுவா, விட்டு போயிடுவா. இயேசு உங்களை விட்டுட்டே போக மாட்டார். அவர் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பார். உங்கள் கஷ்டங்களிலே உங்கள் கூட இருப்பார். ஒரு தடவை நானும் இயேசுவும் நடந்து கொண்டிருக்கிறோம். 4 பாதங்கள் மணலிலே இருக்கிறார். ஒரு சில இடங்கள் வரும்பொழுது நான் சோர்ந்து போய்விட்ட பொழுது திரும்பி பார்க்க 2 பாதம் தான் இருக்கு. லெஃப்ட் ரைட் 2 பாதம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டீங்களான்னு. ஆண்டவர் சொன்னார், நீ கண்ணை மூடிட்ட, சோர்ந்து போயிட்ட, உன்னால் நடக்க முடியல, உன்னை நான் தோளில் தூக்கிட்டு போனேன். அதான் என்னுடைய பாதம் அந்த 2 பாதம், உன்னுடைய பாதம் இல்லை என்று. உங்களை என் கூட ஆண்டவர் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களை சுமந்து கொண்டே போகிறார். கர்த்தர் நல்லவர். அவர் சுமந்து கொண்டு போகிறது ஏனென்றால் உங்கள் மேல் உள்ள பிரியத்தினால். யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபா முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாவான். திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க, வசனத்தை கேட்பாங்க, அந்த வசனத்தை விட்டுருவாங்க. வசனம் நமக்கு இல்லை, ஏதோ போகிறோம், கடமைக்குன்னு கேட்குறோம். நீங்கள் உண்மையிலே உண்மையாக கேட்டு பாருங்களேன். திருவசனத்தை உண்மையாக கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டு பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, கண்ணாடியிலே உங்கள் சுய முகத்தை பார்க்கிற மனுஷனாக இருப்பீர்கள். நீங்கள் வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் உங்கள் சுய ரூபம் கண்ணாடியிலே தெரியும். நீங்கள் எங்கெங்கே திருத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை திருத்துவார். நீங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு செய்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை திருத்துவார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 3:18 இவ்வாறு சொல்கிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. நாம் எல்லோரும், நீங்களும் நானும், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய முகத்தை கண்ணாடியிலே கண்டு. அதுதாங்க இயேசு விரும்புகிறார். இயேசு உங்களையும் என்னையும் திறந்த முகமாய் கண்ணாடி போல காண விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்கிற லெந்து காலத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு பார்த்து கேட்கிறார் ஒரே ஒரு கேள்வி, உன்னை நான் நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நீ நேசிப்பாயானால் எனக்கான நேரத்தை ஒதுக்கு. Give me space. எனக்கான நேரத்தை ஒதுக்கு.
நான் உன்னோடு உரையாட விரும்புகிறேன். உன்னோடு முகமுகமாய் பேச விரும்புகிறேன். உன்னோடு கலந்துரையாட விரும்புகிறேன். நீ செய்துகிற தவறுகளை எல்லாம் திருத்த விரும்புகிறேன். உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஜெபத்தின் மூலமா. சிலர் அறிக்கை சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க, சிலர் வெட்கப்படுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் புது புது வீடு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபித்து இருக்கிறேன். என் மனைவி இதுக்கு சாட்சி. பிள்ளைகளாம் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இருக்கிற இடத்துல வீடுகள் வாங்கணும்னு ஜெபித்து இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். கேட்பார். நீங்களும் நானும் எத்தனை வருஷம் வாழ போகிறது உலகத்தில்? வாழ்கிற வரை பிறருக்காக ஜெபித்து பாருங்களேன். என்னை சபித்து, என்னை காயப்படுத்தி, என்னை துக்கப்படுத்தி, என்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக தினந்தோறும் 10:30 மணிக்கு முழங்கால் படியிட்டு ராத்திரிகளை ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும். தெரியாமல் என்னை திட்டாங்க, தெரியாமல் என்னை கேவலப்படுத்திட்டாங்க, தெரியாமல் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அவன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். என்னை சபித்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சபிக்கப்படுறாங்க ஆண்டவரால். என்னை காயப்படுத்தினவங்க ஆண்டவரால் காயப்படுத்தப்படுறாங்க. அதனால தான் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, விட்டுருங்க பாவம் ஆண்டவரே என்று அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை காயப்படுத்தியவர்கள் காயப்படுத்தப்படக்கூடாது, என்னை வேதனைப்படுத்தினவர்கள் வேதனைப்படுத்தப்படக்கூடாது என்று ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். என் வீட்டிலே நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறது, வெளியாண்டு சொல்றதே கிடையாது. ஏன்னா கடவுள் செய்கிறார். நான் அவருடைய தோட்டத்தில் வேலைக்காரன். ஒரு கலை கூட வராமல் எல்லா செடிகளும் பரிசுத்தமாய் கனி கொடுத்து காய் கொடுத்து ஆண்டவரின் பீடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரியம். வேறு ஒரு ஆசை இல்லைங்க. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் 10 பைசா கொடுன்னு நான் கேட்டதே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வரேன் காணிக்க கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. டீ கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் வெளியூருக்கு செல்லும் பொழுது யாராவது வாங்கி கொடுத்தா, ஒரு டீ செஞ்சு வீட்டில் போட்டு கொடுத்தா சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பேன். நான் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்கிறேன். 2 இட்லி கொடுத்தா போதும் எனக்கு, என் வயிற்றுக்கு. மதியம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா போதும், வெள்ளை சாதம், கொஞ்சம் தயிர், மோர் இதை கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் வேண்டாங்க. ஆசைப்படுறது இல்லைங்க. நான் ஆசைப்பட்டு சாப்பிட்றது என் வீட்டில் மட்டும்தான், என் மனைவி செய்கிறது மட்டும்தான். வேறு எங்கேயுமே நான் சாப்பிட்றது கிடையாது. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இயேசு என்னை போஷிக்கிறார். நீங்கள் என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் இயேசு என்னை கட்டி அணைத்து முத்தம் விடுகிறார். நான் ஜெபிக்கும் ஜெப வேளையிலே ஆண்டவரை பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை கட்டுகிறார், என் காயங்களை கட்டுகிறார், என் ரணங்களை நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் என் ரணங்களை ஆண்டவர் ஆற்றுகிறார். 3 நாட்களுக்கு முன்னால் என்னால் பேச முடியலை. பயங்கரமான கோல்டு வந்து தொண்டையை அடைச்சிக்கிச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ராத்திரியில் சாத்தான் வந்து தொண்டையை பிடிச்சி நசுக்கிடுவான். ஜெபம் பண்ணுறியா நசுக்குவான். நான் முன்னால் முடிஞ்ச வரைக்கும் நசுக்கின்றேன். நான் அவனுக்கு பயப்படுறதே கிடையாது. நீ என்னை சாகடிக்க முடியாது. நசுக்க பார்ப்போம், நசுக்கி விட்டு போயிடுவான். அதில் தொண்டை ஃபுல்லாக வலி, ஒரே வலி. காலையில் ஜெபம் பண்ணவே முடியல. அப்படி என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட செய்கையில் பேசுகிற, ஆண்டவரே தொண்டை வலிக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அந்த பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் எனக்கு சொன்னார். நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னும் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள். ஒவ்வொரு திருவசனமும் கண்ணாடி போல் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. வசனத்தை வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். தியானித்து பார்த்து இந்த வசனத்தின்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. God bless you all.